லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா ரிவ்யூஸ் எல்லாம் பாத்துட்டு ஏய் படம் டாப் டக்கரா இருக்கும் போலடா போய் பார்த்தே ஆகணும். ஐயோ இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பாக்க சொல்றானுங்க. நிறைய போன் போட்டு நிறைய பேர் இந்த லோகா சாப்டர் 1 சந்திராவை பாருங்க பாருங்க. நாங்களும் ரிவ்யூஸ் நிறைய பார்த்தோம். ரிவ்யூஸ்ல பார்த்தா மானே தேனே இல்ல பொன்மானே அளவு போயின்னு இருக்கு. அது என்னது இப்போ ஒண்ணு வந்துச்சு அவங்க மலையாள படம் என்னது மலபார் பாய்ஸா, மலபார் பாய் மஞ்சுமல் பாய்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ். அந்த மஞ்சுமல் பாய்ஸோட 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும்னு பில்டப் குத்தனால போய் உக்காந்தோங்க அந்த படத்துக்கு. போய் உக்காந்தோம். ஏங்க சத்தியமா சொல்றேன், நான் வந்து நம்ம வந்து ரிவ்யூஸ் எப்பவுமே வந்து ஓப்பனா சொல்றவங்க, அந்த மஞ்சுமல் பாய்ஸா பாராட்டவங்க நாங்க. ஆனா இந்த படம் படுகன்றாவியா இருக்குங்க. யாரும் சத்தியமா சொல்றேன் நம்பி இந்த படத்துக்கு போயிடாதீங்க. அவன் ரிவ்யூஸ கொடுத்து ஃபேக்கா இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணிருக்கானுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தா அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த படத்தெல்லாம் வந்து நீங்க எப்படி தெரியுமா போய் பார்க்கலாம், எதுவுமே படம் இல்ல, டைம் பாஸ், போர் அடிக்குது அப்படின்னும் போது நீங்க வேணா போய் உட்காந்து ஃபேமிலிஸோட பாத்துட்டு வரலாமே தவிர்த்து இப்ப நாங்க ஒரு முட்டாள்தனம் பண்ண பாருங்க. வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவ்வளவு பேர் பாசிட்டிவா சொல்றாங்கன்னு போய் உக்காந்தோம். 2 ஹவர் சாவஸ்தான். உண்மையாவே வந்து எதிர்பார்த்தது ஓவர் எக்ஸ்பெக்டட் வேற போனோம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா கதைன்னு ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஷார்ட்டா அந்த கதையை சொல்றேன், நீங்களே துப்பிடுவீங்க. அந்த பொண்ணு பேர் என்னப்பா? கல்யாணி. கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க பேர் நினைக்கிறேன். அவங்க வந்து கைண்ட் ஆஃப் வேம்பேருங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. அது வேம்பேர்ன்றாங்க, யக்ஷின்றாங்க, ஏதோ ஒரு ரேஞ்சில வச்சுக்கோங்க. ஒரு சக்தி உடைய ஒரு பெண், அதாவது 2 பல்லு வந்துரும். வேம்பேர்னாவே வந்தாகணும், வேம்பேர்னாவே பல்லு வந்துருதுங்க. இந்த பொண்ணு ஒரு ஊருக்கு போறாங்க, ஒரு ஏரியால இருக்காங்க. அங்க ஆப்போசிட் சைட்ல 4 பசங்க இருக்கானுங்க. அந்த ஒரு பையன் இந்த பொண்ணை சைட் அடிக்கிறான். அப்புறமா சைட்ல வந்து சாண்டிய வந்து ஒரு போலீஸ் ரோல்ல காட்டுறாங்க. அப்புறமா இந்த பொண்ணு வந்து எதுக்கு வந்திருக்குன்றது சத்தியமா எனக்கு தெரியல. ஆமா, மேபி படத்தை இன்னொரு 10 வாட்டி பாக்கணுமான்ட்டு எனக்கு புரியல. அந்த பொண்ணு ஏன் அங்க இருக்குன்னே தெரியல. வந்துதான் யார காப்பாத்த வந்துச்சுன்னு தெரியல. யார காப்பாத்துச்சு தெரியல. ஹீரோ தான் காப்பாத்துச்சு தெரியல. இல்ல சத்தியமா ஒண்ணுமே தெரியல. நடுவுல என்ன சொல்றாங்கன்னா ஆர்கன்ஸை ட்ரீட் பண்றாங்க, அது காட்டவே இல்ல சரியாவே. இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள நடக்குது, ஒரு பெரிய கேங் ஒண்ணு இருக்கு, அப்படி இப்படின்றாங்க. சரி இந்த பொண்ணு அவங்கள அழிக்கதான் வந்திருக்கு போல அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சப்ஜெக்டுக்கு உள்ளே போல, அந்த ஆர்கன் ட்ரேடிங்க்கு உள்ளே போல. அதை எவன் நடத்துறானோ காட்டல, இந்த பொண்ணு அதை அழிக்க எதுனா ஸ்டெப் எடுத்துச்சானோ காட்டல. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பழைய பிளாஷ்பேக் சொல்றாங்க, இந்த யக்ஷிக்கு ஒரு பிளாஷ்பேக். இவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு அபூர்வ சக்தி வந்துச்சு. சரி ஓகே, சக்தி வந்துருச்சு. கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு அபூர்வ சக்திகள் இருக்கு. அவங்க நம்மளா ஒருத்தரா இருப்பாங்க, ஆனா யாருன்னு தெரியாது. சரி இரு, சந்தோஷம். ஏன்னா உங்களால பறக்கிற சக்தி இருக்கு. நீங்க கடிச்சீங்கன்னா மத்தவனும் வேம்பயர் ஆயிடுறான். சக்தி இருக்கு, நிறைய சக்தி இருக்கு. சரி இருங்க, சந்தோஷம். இருந்து என்னடா பண்றீங்க? எதுவுமே பண்ணலப்பா. 2 பேர் சண்டை போட்டுறாங்க லாஸ்ட்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்னத்துக்கு வந்தீங்க? உங்களுக்கு இதுல நல்லவங்க கெட்டவங்க வேற பிரிக்கிறீங்க. சரி நல்லவன் என்னத்த பண்ணீங்க? இந்த பொண்ணு 20 வருஷம் ஸ்வீடன்லயோ எங்க இருந்துச்சு. சரி அங்க என்ன பண்ணீங்க? எல்லா ஊர்லயும் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 200-300 வயசு இருக்கும் போல. ஆமா, எல்லா ஊருக்கும் போய் என்ன பண்றீங்கன்றத தெளிவா சொன்னீங்களா? என்ன காப்பாத்த வரணும்னு சொல்ற? யார என்னத்த காப்பாத்த வரீங்க? யார காப்பாத்த வரீங்க? எங்களை காப்பாத்துக்கலாம்ல நீ கேளுப்பா. இல்லங்க ஏங்க, ஒரு படம்னா ஒரு பாயிண்ட்டுக்காச்சு ஒரு எக்ஸ்பிளைன் இருக்கணுங்க. சத்தியமா சொல்றேன், ஒண்ணுத்துக்கும் எக்ஸ்பிளைன் இல்லாத உதவாகாத ஒரு படம்னா இந்த படம். அதுக்கு இவ்வளவு பில்டப்ப குத்து நாங்க வந்து 800 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து 4 பேர் போய் 800 ரூபாய் பிளஸ் எங்களோட பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் அங்க போய் பாப்கார்ன் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் வேலை வெட்டிய விட்டு போயிருக்கோம். எவ்வளவு வேலை வெட்டிய விட்டு போறோம். ஏன் இதுக்கு ஃபேக் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்றீங்க? ஃபேக் ரிவ்யூ பண்ணி 30 கோடி ரூபாய் படத்தை 100 கோடியே எடுத்துட்டு போயிட்டானுங்கப்பா. ஃபேக். எங்க தமிழ்நாட்டு ஆடியன்ஸ்லாம் என்ன உங்களுக்கு மஞ்சா மாக்கா மாதிரி தெரியுதா? அப்படிதானே ஆகிட்டானுங்க. இல்ல மஞ்சா மாக்கா மாதிரி தெரியுதா? நீங்க வேம்பயர் ஜாம்பி மூவி எடுக்கிறதுக்கு நாங்க மஞ்சா மாக்கானா? ஏதோ மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு நல்ல கதை வந்து ஏன் அப்ரிஷியேட் பண்ணோம், படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஓட வச்சோம். இதெல்லாம் படம்னு சொல்லிட்டு இங்க ஓட வைக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் மஞ்சா மாக்கா கிடையாது. ஏன்னா எங்கதுலயே நிறைய வேம்பயர் படம் வந்திருக்கு. அதுவே நல்லா இருக்கும். அதுவே நல்லா இருக்கும் போலியே. மிருதன் பாத்திருக்கேன். மிருதன் பாத்திருக்கியா? ஜேம் ரவிது. அதுவே நல்லா இருக்கும். ஏன் கிங்ஸ்டனை கழுவி ஊத்துறோம். அதுக்கு இது பரவாயில்ல. அதுக்கு கிங்ஸ்டனே எவ்வளவு பெட்டர் போல. எங்க ஜாம்பி மூவிஸ், தமிழ்நாட்டுல வர ஜாம்பி மூவிஸ்
எங்க எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணலனா அதுவே நம்ம ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டான். நீங்க மலையாளத்துல இருந்து எதனா ஒரு குப்பையை தூக்கின்னு வந்து அப்படி வாயில தள்ளனா நாங்க சாப்பிடுவோம் நினைச்சீங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் படம், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு. ஏங்க எங்க ரிவ்யூஸ பாக்குறவங்க எங்க மேல காண்ட் ஆவீங்க. என்னப்பா எல்லாருமே நல்லா இருக்கு படம் பார்த்துட்டு நீங்க வந்து இங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன் தமிழ் ஆடியன்ஸ் சொல்றேன், மலையாள ஆடியன்ஸ் மேபி அவங்க ஊர் படம்ன்றனால நீங்க வந்து சூப்பர் ஆசம் மிகிசம் பண்ணுவீங்க. சில்லற தேராதுக்கண்ணா இந்த படத்துக்கு. தமிழ் ஆடியன்ஸ் பாருங்களேன், பார்த்துட்டு நீங்க வந்து மனசாட்சியோட பா 2 hour. ஏங்க நானும் உண்மையா சத்தியமா சொல்றேன், ரொம்ப மனவேதனையில பேசுறேன் ரொம்ப நாள் கழிச்சு. நான் வந்து எல்லாருமே போன் போட்டு நல்லா இருக்கான் போய் பாருங்கப்பா பாருங்க. எப்பவுமே படத்துக்கு 5 நிமிஷம் லேட்டா போற கேரக்டர்ஸ் நாங்க. முன்னாடியே போய் உட்காந்துட்டோம் எப்பவுமே. அது ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி, அஜித் சார் படமா இருந்தாலும் சரி, லேட்டா போய் பழகி போச்சு. இந்த படத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. படம் அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா நானும் 10 நிமிஷம் ஆச்சு, சரி 20 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் நல்லா இருக்கும். 30 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் நல்லா இருக்கும். 1 hour ஆச்சு, அப்புறம் நல்லா இருக்கும். பிரேக் வந்துருச்சு, அப்புறம் நல்லா பிரேக் அப்புறமாவும் கதை வந்துச்சு, நல்லா இல்லங்க. கிளைமேக்ஸே வந்துருச்சு. இதுல வர கேமியோ எல்லாம் பாத்தியா இல்லையா? இல்ல நான் கேக்குறேன், இந்த படத்தை வந்து டல்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். துல்கர் சல்மானா டல்கர் சல்மானோ இதெல்லாம் ஒரு படம் நீங்க ப்ரொடியூசரா பண்ணீங்களா? சரி, ஏன் அந்த மஞ்சுமல் ஆக்டர் பாய்ஸ் அவர் வந்தாரு? அவரு இல்ல அது உள்ள இருக்கட்டம்பா. இந்த லாஸ்ட்ல தொவினா தாமஸ் வராரு, அதுக்கு தான் கேக்குறேன் நானு. அவர்தான் மின்னல் முரளின்னு அவர் ஒரு படம் நடிச்சிருந்தார். ஐயோ அதுவே நல்லா இருக்கும். இல்ல இதுல என்ன பண்ணாரு? இல்ல மின்னல் முரளி படம் ஓகே, கிட்ஸோட பாக்குற மாதிரி ஒரு சூப்பர்மேன் படம் மாதிரி இருக்கும், நல்லா இருந்துச்சு. இதுல என்னையா ரோல் அவர் குத்து வச்சுக்கிறீங்க? இல்ல அது என்ன பண்ணாரு அவரு? ஏன் அவர் வந்தாரு? மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் அந்த படத்துல அவர்தான். தொவினா தாமஸ்ங்க எதுக்கு வந்திருக்காருன்னே தெரியல. தேவையில்லாம வந்தாரு, ஒரு 2 ரொமான்ஸ் பண்ணாரு, நானும் ஒரு எக்ஸி மாதிரி காட்டினாரு, பவர போயிட்டாரு. காமெடி பண்ணுவாரு. என்னையா ஏங்க ஒரு லாஜிக் அந்த படத்துல இல்ல. லாஸ்ட்ல டல்கர் சல்மான் வந்தாரு, ஒரு 2 கத்தி சண்டை போட்டாரு, நானும் எக்ஸி தான்ட்டு போயிட்டாரு. பார்ட் 2ல வருவாங்க. இதுல வேற ஃபாரின்ல இருந்து அப்பப்போ ஒரு போன் கால். யாரு அது ஃபாரின் போன்? நீ வந்து அங்க இருக்க கூடாது, பாஸ்போர்ட் வரும், பாஸ்போர்ட் வரும், எங்கனா போய்டு, வீசா வரும், நீ வந்துருன்னு சொல்லுவாரு. ஆனா அவரே அங்க வந்துருவாரு. ஏன் அவர் வந்தாரு? ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு பின்னாடி யாருக்குதா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனா அந்த படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறாங்க. என்ன ஹாலிவுட் ரேஞ்ச், ஆனி ரேஞ்ச்? எங்க சம கோபத்துல இருக்கிற அந்த படம் மேல ஏன் இப்படி ஃபேக்கா வந்து ரிவ்யூஸ் கொடுத்து ஃபேக்கா ப்ரோமோட் பண்ணி மக்களை முட்டாளாக்குறீங்க? ஏன் 1% நல்லா இல்லங்க அந்த படத்துல. ஒரு கதை இல்லங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்றீங்க, அந்த பாடியை வந்து ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பையன் தேவைப்படுது. என்ன லாஜிக் அது? டக்குனு இது போட்டு மூடி இல்லாம என்ன பவர் ஒண்ணும் தெரியல எங்களுக்கு. அது பல்லு வரது மட்டும் தான் பவரா? அதே மாதிரி பாருங்க, அவங்களுக்கு எதனா காயம் ஏற்பட்டா ரத்தம் குடிச்சா சரியாயிடுமா? இது என்னயா இது? நைஸா வந்து அது என்ன ஓ நெகட்டிவ் ரத்தம் தான் பிடிக்குமா? அது ஓ நெகட்டிவ் ரத்தம் தான் பிடிக்குமா? இப்ப அவங்க கையே வந்து இதாயிடுதுன்னு நினைச்சுங்களேன், ஒரு நெகட்டிவ் ரத்தம் குத்தா சரியாயிடுது. லாஸ்ட்ல சாவே அடிச்சிட்டாங்கன்னு நினைச்சீங்களேன், ஓ நெகட்டிவ் ரத்தம் குச்சா உயிரோட வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கான், என்னது? ஆட்டுல குத்தினா செத்து போயிடுவாங்க. இது என்னப்பா இது? அதே மாதிரி சாண்டி ரோல் இருக்குது பாருங்க. சாண்டி ஏன் நச்சாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. அதே மாதிரி சாண்டி உங்களுக்கு டப்பிங் சுத்தமா செட் ஆகல. அது அவரோட வாய்ஸ் நினைக்கிறேன், அவர் வாய்ஸ் தான் மேட்சே ஆகல. அவர் வந்து அந்த லியோல அந்த கேரக்டர் மாதிரியே பண்ணிருக்காரு. ஆமா அதே மாதிரி அப்படியே ஸ்லோவா கோல்ட் காஃபி கோல்ட் காஃபி இதே டயலாக். என்னையா படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த வீடியோவை பாக்குற ஆடியன்ஸ் நான் சத்தியமா சொல்றேன் சாமி சத்தியமா சொல்றேங்க, படம் 1% கூட வர்த் இல்ல. அதான் அந்த ஹீரோயினை போட்டு வச்சிருக்கீங்களா, என்னப்பா பேரு திருப்பி? நானே மறந்துட்டேன்ப்பா. கல்யாணி. அப்படியே எப்படி தெரியுமா வருவாங்களா? சைலண்டா சாதுவா இருப்பாங்க. நீ வரியா? போறேன், நான் வேம்பராக போறேன். சரிங்க வந்துடுறேன். ஓகே இவ்வளவுதான். உடனே 4 கடிக்கிற சீன் எகிரி. இந்த படத்தை பார்த்தவங்க கிட்ட அவங்க எதுக்காக வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க மட்டும் சொல்லுப்பான். தயவு செய்து யாருன்னா கொஞ்சம். சரிங்க, பாதுகாக்க வந்திருக்கீங்க, யார பாதுகாத்தீங்க? அங்க வந்து ஒரு ஆர்கன் ட்ரேட் நடக்குது, எதனா போய் தட்டி கேட்டீங்களா? எதனா அவங்கள கொலை பண்ணீங்களா? இல்ல. ஒரு பையனை கொலை பண்றாங்க, அது கூட ஏன்னா அவங்க கூட வேலை செய்யறவங்கள கலாச்சாரம் ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. அவன் ஆர்கன் திட்டுறான், இது ரத்தத்தை குடிக்க ரெண்டும் ஒண்ணுதானே. இப்ப இவங்க கட்சனால சாண்டி வந்து வேம்பயர் ஆயிட்டாரு. ஆமா, அவரை லாஸ்ட்ல சாவச்சிட்டாங்க. இப்போ சாப்டர் 2 வேற இருக்கு. இதுல கண்ட்ராவே இது ஒண்ணுதான். சாப்டர் 2 வேற இருக்கா. தயவு செஞ்சு மக்களே ஃபேக் ரிவ்யூஸ நம்பி நாங்க எப்படி போய் உட்காந்து ஏமாந்தோமோ
அது மாதிரி ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. அதே மாதிரி சொல்றேன், இந்த படத்துக்கு கங்குவா 1000 டைம்ஸ் பெட்டர். உண்மையாவே கங்குவா 1000 டைம்ஸ் பெட்டர்.